ஒரு தடவை செல்வராகவன் சொன்னார், நான் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லும்போது, அப்போ நான் சொல்கிறது ரொம்ப பிகினிங் ஏர்லி ஸ்டேஜில் டேஸ்ல. ஆடுகளம் வந்து நான் பண்ண வேண்டியது. ஓ! வெற்றிமாறன் வந்து என்கிட்ட வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில், அந்த இன்னொரு ரோல் பண்ணுறதுக்கு. அந்த ரோல் வந்து அப்போ இவ்வளோ வயதானவராக இல்லை அது. அப்போ என்னுடைய பிளான் வந்து நானும் தனுஷும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ம். இதை போய் நான் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் சந்தித்து அவர்கிட்ட கதை சொன்னேன். அப்போ தம்பி வந்து கொஞ்சம் தயங்குறாப்புல, சார் என்னென்னா நீங்கள் ஒரு சீனியர் டைரக்டரு, அவர் வயசுக்கு ஒத்த அந்த மாதிரி பசங்களாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அது உங்களோட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. சார் எனக்கு அப்படிலாம் கிடையாது, அவருக்கு கீழே விட இறங்கி நான் கோலி ஆடிட்டு இருப்பேன், நான் அந்த மாதிரி ஆடினாலே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தன்வினை தன்னை சூடும் மாதிரி ஒரு விஷயம். புதிய பாதை வந்ததுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் என்னை அப்ரோச் பண்ணுறாரு, நம்ம மிஸ்டர் பாஸ்கர் மூலமாக அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம், நான் அவரை பார்க்க போக மாட்டேன், அவர் என்னை பார்க்க வரக்கூடாது, நடுவில் நம்ம வந்து ஹோட்டலில் மீட் பண்ணலாம். ஹிந்தியில் வந்து ஷாருக் கான், தமிழில் வந்து நான், ஜாகிர் ஹுசேனுடைய அந்த தபேலாவை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நான் போனேன், உட்காந்தேன், கதை கேட்டேன், எல்லாம் இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது ஸ்ரீதர் சார்கிட்ட. அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர், நம்ம வந்து அப்படியே சின்ன சின்ன பசங்க மாதிரி நம்ம ஒரு கதையை சொல்லி நம்ம டைலாக் சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இவர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி அவர் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரஜினி சார் விஷயமே அவருக்கு ஒத்து வரலன்ட்டு. அதான் ரஜினி சார் பண்ணுற வேலைகள் எல்லாமே என்ன அது ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படிலாம் அவர் சொன்னதாக. இவர் படிக்கட்டில் 3 படிக்கட்டு ஏறி கீழே இறங்கி வருவார். ஒன்று மேல் படிக்கட்டுலேருந்து பேச சொல்லு, இல்லாட்டி கீழ் படிக்கட்டுலேருந்து பேச சொல்லு. எதுக்கு அவன் பாட்டில் மேலே ஏறா கீழே இறங்குறா அப்படின்னு கேட்பார். அப்புறம் இவ்வளோ பெரிய பேனை எடுத்து கையெழுத்து போடுவார், இளமை ஊஞ்சல் அடிக்கிறதுல அவர் கையெழுத்து போடுவார். இன்னே அதெல்லாம் ஒரு கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் அவர் பிளாஸ்டிக் பேனை வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட்டுருவார். பி வாசலாம் சொல்லுவார். நான் அப்புறம் எனக்கு அவரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டு எனக்கு பயம் அவர்கிட்ட. ஸோ அங்கே போய் மாட்டிட்டோம்னா கஷ்டம். ஸ்ரீதர் சாருக்கு நான் நோன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ நம்மளுக்கு நம்மளை ரெஃப்ளெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி அந்த பூமராங் மாதிரி திரும்பி வந்ததோ அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நானாக யோசிச்சுக்கிறேன், நானே காரணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல.